ஓகே, இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம இந்தியாவில் சைனாவில் வந்து இம்போர்ட் ஆகிற சில ஸ்மார்ட் ஃபோன் சில ப்ராடக்ட் எல்லாம் வந்து கொஞ்சம் பேன் பண்ணி வச்சிருக்கோம். சில ஆப்ஸ் எல்லாமே வந்து டிக்டாக் எல்லாமே வந்து பேன் பண்ணி வச்சிருக்கோம். எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். அதை தொடர்ந்து வந்து இப்போ நோக்கியா வந்து திரும்பி வந்துட்டாங்கன்னு தான் சொல்லலாம். ஆமாங்க, நோக்கியா வந்து ஃபைனலாக திரும்பி வந்துட்டாங்க. வந்து இப்போ நோக்கியா நிறுவனம் வந்து ஒரு ஸ்மார்ட் டிவி லான்ச் பண்ணியிருக்காங்க. 65 இன்ச்சில் வந்து ஒரு ஸ்மார்ட் டிவி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு 4K ஸ்மார்ட் டிவின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக அதோட விலை இப்போ தான் லான்ச் ஆச்சு. 6ஆம் தேதி ஆகஸ்ட் லான்ச் ஆகியிருக்கு. ஸோ அதை பற்றி டீலாக பார்க்க போகிறோம். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன விஷயம்லாம் புதுசாக வந்திருக்கு, இப்போ வந்து வாங்கலாமா வேணாமா, நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் டீல் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்க. ஹலோ காய்ஸ், என் பேர் குமரவேல். நீங்க பார்த்துருக்கிறது டெக்ஃபெட் தமிழ். நம்ம சேனல் வந்து எல்லா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் கேஜெட்டுமே வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அன்பாக்சிங் ரிவ்யூ, டெக் டிப்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். எல்லா டெக்னாலஜி கண்டென்ட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம போகிற வீடியோலாம் வந்து நீங்கள் உடனுக்குடன் பார்த்துக்க முடியும். வாங்க வீடியோ செட் பண்ணலாம். நம்ம இந்தியாவில் இந்த நோக்கியா கம்பெனி வந்து 43 இன்ச்சில் வந்து ஒரு ஸ்மார்ட் டிவி லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 55 இன்ச்சில் ஒரு ஸ்மார்ட் டிவி லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து இப்போ வந்து 65 இன்ச்சில் ஒரு ஸ்மார்ட் டிவி லான்ச் பண்ணியிருக்காங்க. 4K ஸ்மார்ட் டிவின்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி டீலாக வைப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இது ப்ராசர் பற்றி பேசினா குவாட் கோர் ப்ராசர் தான் வந்து சொல்லலாம். ஆமாங்க, ஸோ மாலி 450 தான் வருது. ப்ராசர் பத்திரிக்கை வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ரேம் பத்திரிக்கை வந்து 2.25 GB ரேம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 16 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வருது. இந்த நோக்கியா ஸ்மார்ட் டிவியோட டிஸ்பிளேயோட சைஸ் பற்றி பேசினா 65 இன்ச்சோட ஒரு ஸ்மார்ட் டிவி வந்து சொல்லலாமாங்க. 184 சென்டிமீட்டரோட நல்லா தான் இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எல்இடி டைப்போட தான் வரப்போகுது. 480 நைட்ஸோட பிரைட்னஸ் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் 16.9 ரேஷியோவில் எப்பயும் வரமே வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதே பொறுத்து வந்து 4K டிவின்னு சொல்லலாம் இது. அது மட்டும் இல்லாமல் 3840 இன்ட்டு 2160 அந்த ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு 4K சப்போர்ட், ஒரு அல்ட்ரா ஹெச்டின்னு சொல்லலாம். 4K சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் A+ கிரேட் பேனல் தான் வருது. 60 ஹெர்ட்ஸ் வந்து ரெஃப்ரெஷ் ரேட் வருது. 178ஓட விவ் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் வந்து 24 வாட்ஸோட ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் பற்றி பேசினா 24 வாட்ஸோட ஒரு பெரிய ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. 24 வாட்ஸ்ன்றது அதிகமாக தான் சொல்லலாம். கண்டிப்பாக வந்து நல்லா தான் இருக்கும். 12 வாட்ஸ்னு சொல்லிட்டு 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் டைப் தான் வந்துருக்கு. ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல சரவுண்ட் சிஸ்டம் கிடைக்கும். ஒரு DTS சவுண்ட் சிஸ்டமோட வருது, டால்பி சவுண்ட் சிஸ்டமோட வருது. அதுக்கப்புறம் வந்து டிசைன் பற்றி பேசினா நல்லாவே கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஒரு பிளைன் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து ஒரு டீசெண்டான லுக் சொல்லலாம். கனெக்டிவிட்டி ஆப்ஷன் பற்றி பேசினா 3 HDMI பின்னோட வருது, 2 USB பின்னோட வருது. அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் ஆடியோ பின், RF பின் சொல்லிட்டு ஸ்க்ரீன் மிரரிங் சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி பேசினா ஆண்ட்ராய்ட் பேஸ்ட் டிவி தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இல்லை கூகுள் அசிஸ்டன்ட், வைஃபை, ப்ளூடூத் சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. வைஃபை வந்து 2.4 GHz வந்திருக்குன்னு சொல்லலாம். வைஃபையோட சப்போர்ட் பற்றி பேசினா 2.4 GHz கிளாக் ஸ்பீட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ப்ளூடூத்தோட வெர்ஷன் பற்றி பேசினா ப்ளூடூத் வெர்ஷன் 5 தான் வந்திருக்கு. லேட்டஸ்ட் தான் சொல்லலாம். ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், ரெஸ்பான்சிவாகவும் இருக்கும். இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2020 தான் லான்ச் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட விலை பற்றி பேசினா 64,999 கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஏற்கனவே வந்து லான்ச் பண்ண 55 இன்ச் வந்து 41,999 கொடுத்துருக்காங்க. 43 இன்ச் வந்து 31,999 கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து ஓவராலாக சூப்பராக சொல்லலாம். இந்த 65 இன்ச் ஸ்மார்ட் டிவி வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன். இந்த டிவியில் நண்பா 55 இன்ச் 43 இன்ச் இது வந்து செக் பண்ணி பார்த்தேன். கஸ்டமரோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்றாங்களா, பேனல் டைப்லாம் எப்படி இருக்கு, குவாட் கோர்லாம் எப்படி இருக்கு சொல்லிட்டு மக்கள் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தேன், நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒர்த்துன்னு தான் சொல்லலாம். அதை தொடர்ந்து வந்து இப்போ ரீசெண்டாக அதான் கொடுத்துருக்க போறாங்க. எல்லாமே வந்து சேமாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட் வந்து ஒர்த்தானதுன்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் டிவி வந்து 65 இன்ச் அட் த சேம் டைம் 65,000 பட்ஜெட்ல இருக்கு. இந்த டிவி பத்தி உங்க தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, அடுத்ததான் ஒரு நல்ல டெக்னாலஜி சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழை வளர்ப்போம், அறிவோம் டெக்னாலஜி. வணக்கம்.